மடிந்து விட்டார் நம் மாயாவி. என்ன? மாயாவி மடிந்து விட்டானா? அவனை கொண்டது யார்? கண்ணனா? பால்மணம் மாறா பாலகன் இமய மலை போன்ற என் மாயாவியை கொண்டு விட்டானா? சிறு நரி சிறுத்தையை வென்று விட்டதா? கண்ணனை அழிக்கும் காட்சியை கண்டுவிட்டு போக சொன்னார். ஆனா இப்போது நாரதா, எரிகிற நீ தீக்கு எண்ணெய் வளர்க்கிறாயா? அபச்சாரம் அபச்சாரம். நான் வந்து தற்பாக கேட்டு விடவில்லையே. என்ன நீ தாமதப்படுத்தினாய்? சரி, என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்கிறேன். பூனையை கொல்ல யானை அனுப்பியிருக்கிறேன் என்றாய். இப்போ யானையே மடிந்து விட்டது. இனி ஒரு சேனையை அனுப்ப போகிறாய். நாரதா, கேள்வி வேண்டாம். ஒரு சிறு பயனை அழிப்பதற்கு என் செய்திகள் எதற்கு? மாயாவியை மடிய வைத்தவன் சிறுவனா? சிந்தித்துப்பார் கம்சா, சிந்தித்துப்பார். எதிரி அழிக்க மற்றவர்களை ஏவானேன். நீயே நேரி சென்று அவனை கண்டு கொண்டு விட்டுவாயா? நாரதா, நான் போக முடியாத இடம் என்று அறிந்துதானே அவன் அங்கு வருகிறான். அவ்வளவு வல்லமை படைத்தவனாக இருந்திருந்தால் அவன் இந்த மதுராபுரியில் அல்லவா வாழ்ந்திருக்க வேண்டும். இங்கே மட்டும் அவன் வந்திருப்பானே, ஆனால் எப்போதோ வெட்டி வீசியிருப்பேன். இனி உன் முடிவுதான் என்ன? நாரதா, அந்த கண்ணனை அழிக்கும் வரை உணவில்லை, உறக்கமில்லை, என் நெஞ்சத்திற்கு அமைதியும் இல்லை. நல்லது, நானும் பொறுத்திருந்து பார்க்கிறேன். எது வந்தாலும் சரி, உன் உயிரை மட்டும் பார்த்துக்கொள். தளபதி, நம் சேனையில் வலிமை மிக்க அசுரர்களை அனுப்பி எப்படியாவது அந்த கண்ணனை அழித்து வர சொல்லுங்கள். அப்படியே செய்கிறேன் அல்லவா? போங்க. அவன் சாவுமணி கேட்கும் வரை நான் இந்த சிம்மாசனத்தில் ஏற மாட்டேன். இது சத்தியம்.